ஸோ இந்த வீடியோவில் நம்மளுடைய மொபைலில் இருக்க ஒரு சில ஹிடன் ஃபீச்சர்ஸ் ட்ரிக்ஸ் டிப்ஸ் இதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்டில் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் முக்கியமாக நீங்கள் எப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா ஸோ என்னோட பேர் நேஷ். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதா மட்டும் லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் தான் எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கான பூஸ்டப்பாக இருக்குது. அண்ட் முக்கியமாக வந்து பாருங்கள், பர்சனலாக எனக்கு வந்து பாருங்கள் உங்கள்கிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும். ஸோ அது என்னென்னா சொல்கிறேன், உங்களுக்கு வந்து பாருங்கள் அடுத்தடுத்து எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும், ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் எந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதை கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கன்னா ஸோ எனக்கு வந்து பாருங்கள் அப்கமிங் வீடியோஸ் போடும்போது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக பை சான்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப்பில் மினிமம் நீங்கள் 5 குரூப்பாச்சும் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த குரூப்லேயே அந்த வீடியோட லிங்கை ஷேர் பண்ணுறது மூலியமாக எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளுடைய லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரிக்கோட யூஸ் என்னென்னா, ஸோ வாட்ஸ்அப்பில் நம்மளுடைய ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கட்டும், ஸோ அவங்க வந்து பாருங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மெசேஜை நீங்கள் பார்க்க டிலே ஆனதுனால இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ரீசனுக்காக ஸோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி டெலிட் ஃப்ரம் எவ்ரி ஒன் கொடுத்து அந்த பர்டிகுலர் மெசேஜை அவங்க டெலிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மெசேஜை உங்களுக்கு வந்து ரீட் பண்ணுறதுல கொஞ்சம் க்யூரியாசிட்டி இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கு வந்து பாருங்கள் இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பண்ணுறதுக்கு நம்மளோட மொபைலில் எந்த ஒரு அடிஷ்னல் அப்ளிகேஷனுமே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான அவசியமே இல்லை. ஜஸ்ட் உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. ஸோ அதிலே வந்து இந்த ஆப்ஷன் இருக்குது, ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரின்றதை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து டிசேபிளில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எனேபிள் பண்ண உடனே ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணிவிட்டு அந்த மெசேஜை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி டெலிட் பண்ணாலுமே ஸோ அந்த பர்டிகுலர் மெசேஜ் வந்து பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரியில் சேவ் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் உங்களுடைய மொபைலில் வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஆன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரிக் உங்களுக்குமே ஒர்க் ஆகும். ஸோ பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட லிஸ்ட்டில் நம்ம செகண்டாக பார்க்க போகிற ட்ரிக்கோட யூஸ் என்னன்னா, ஸோ யூடியூப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மியூசிக் வந்து ப்ளே பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா அந்த மியூசிக்கும் ப்ளே ஆகும், அதே சமயத்தில் வேறு வந்து பார்த்தா வீடியோவுமே ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா பேக்ரவுண்டில் மியூசிக் மட்டும் ப்ளே ஆகணும், மற்றபடி வந்து பார்த்தா எனக்கு வந்து அந்த வீடியோ பார்க்க விருப்பம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுக்கு வந்து பார்த்தா இந்த பர்டிகுலர் ட்ரிக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ எந்த சாங்கை நீங்கள் பேக்ரவுண்டில் ப்ளே பண்ண விரும்புகிறீங்களோ அந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண உடனே பார்த்தா மேலே வீடியோவுமே ப்ளே ஆகும், அதே சமயத்தில் அந்த வீடியோவில் இருக்க ஆடியோமே உங்களுக்கு வந்து கேட்கும். ஸோ ஜஸ்ட் அந்த வீடியோவை நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ கீழே வந்து ரெட் கலரில் அந்த டைம் லைன் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து அந்த வீடியோவோட எண்டில் கொண்டு போய் ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள் கீழே பேக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கீழே வந்து ஷார்ட்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதை கிளிக் பண்ணி ஸோ ஏதாச்சும் 2 ஷார்ட்ஸ் வந்து பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதே மாதிரி இப்போ பேக் பட்டன் கொடுத்த உடனே நம்ம லாஸ்ட்டாக பார்த்த வீடியோ வந்து கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த டைம் லைன் லாஸ்ட்டில் இருக்கிறத நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள் நீங்கள் யூடியூப்லேருந்து வெளியே வந்த உடனே ஸோ நீங்கள் எந்த சாங்கை வந்து பாருங்கள் இப்போ ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்களோ அதோட ஆடியோ மட்டும் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ட்ரிக் வந்து பாருங்கள் யூடியூப்பில் இருக்க ஏதாவது ஒரு பக் மூலியமாக தான் வந்து ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட லிஸ்ட்டில் நம்ம தேர்டாக பார்க்க போகிற ட்ரிக்கோட யூஸ் என்னன்னா, ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் நிறைய அதர் லாங்குவேஜ் வெப் சீரிஸ் பார்க்குறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த பர்டிகுலர் பாட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் உங்களுடைய மொபைலுக்கு டெலகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு டிவி சீரியஸ் பாட்டை நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சர்ச் பண்ண உடனே வந்து இந்த பாட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ கீழே வந்து பாருங்கள் ஒரு கேட்டகரின்னு ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ண உடனே பாருங்கள் நிறைய அல்ஃபபெட் லெட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எம்ன்ற லெட்டரை கிளிக் பண்ண உடனே ஸோ அந்த எம்மில் ஸ்டார்ட் ஆகிற எல்லா வெப் சீரிஸோட லிஸ்ட்டுமே வந்து பாருங்கள் அந்த கீழே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மணி ஹேஸ்ட்ன்ற மேலே கிளிக் பண்ண உடனே ஸோ அதில் வந்து பாருங்கள் எத்தனை சீசன் ரிலீஸ் ஆயிருக்கோ அந்த ஒவ்வொரு சீசனில் வந்து பாருங்கள் எத்தனை எபிசோட் இருக்குது, இது எல்லாத்தையுமே என்னால் வந்து பாருங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். ஸோ இந்த ஒரு டெலகிராம் பாட் வந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட லிஸ்ட்டில் நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிற ட்ரிக்கோட யூஸ் என்னன்னா, ஸோ நம்ம க்ரோமில் ஏதாச்சும் ஒரு ஆர்டிக்கல் வந்து ரீட் பண்ணிட்டு இருக்கப்ப ஸோ சடனாக வந்து பாருங்கள் அதில் இருக்க டெக்ஸ்ட்டை நம்மளோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுறதா இருந்தால் ஸோ ஜஸ்ட் வந்து பாருங்கள் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிவிட்டு ஸோ அப்படியே நம்ம டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் போய் அவங்களுக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணிடுவோம். ஸோ இதை தான் நம்ம வந்து இது நாள் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸோ ஜஸ்ட் வந்து பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்கு நீங்கள் எந்த டெக்ஸ்ட்டை ஷேர் பண்ண விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மேலே அந்த ஷேர் ஐக்கான் கிளிக் பண்ண உடனே ஸோ கீழே வந்து பாருங்கள் கிரியேட் கார்டுன்னு நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஸோ நீங்கள் சென்ட் பண்ணுற அந்த டெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான தீமில் கார்டு மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கிற முடியும். ஸோ இதே மாதிரி நானும் எப்படி பண்ணுறது கிடைக்கிறீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் உங்களுடைய மொபைலுக்கு க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ மேலே இருக்கிற சர்ச் ஐக்கான் கிளிக் பண்ணி க்ரோம் ஃப்ளாக்ஸை நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கீழே வந்து சர்ச் ஃப்ளாக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அங்கே வந்து வெப் நோட் ஸ்டைலிஷ்ன்ற கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி ரீலான்ச்ன்ற கீழே காமிக்கும். ஸோ நீங்கள் அதை கொடுத்த உடனே வந்து பாருங்கள் ஸோ இனிமேல் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுற அந்த டெக்ஸ்ட் வந்து பாருங்கள் அந்த மாதிரி கார்ட்ஸாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கிற முடியும். ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ நம்ம ஃபைனலாக ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற ட்ரிக்கோட யூஸ் என்னன்னா, ஸோ இது ஒரு ட்ரிக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு அப்டேட்னு சொல்லலாம். ஸோ புதுசாக இன்ஸ்டாகிராமில் இந்த ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு போஸ்ட் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறதா இருந்தால், அந்த போஸ்ட்டுக்கு கீழே ஷேர் ஐக்கான நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ண உடனே, ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் யார் கூட அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணுறீங்களோ, அதாவது இன்ஸ்டாகிராமில் யார் கூட நீங்கள் அதிகமாக சேட் பண்ணுறீங்களோ அவங்களோட ப்ரொஃபைலில் மேலே வந்துடும். ஸோ ஜஸ்ட் வந்து அவங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ண உடனே, ஸோ அந்த மெசேஜை அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிக்கிற முடியும். ஸோ இந்த ஒரு அப்டேட் வந்து பாருங்கள், யார் யாரெல்லாம் ஃபஸ்ட் டைமாக இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றதை ஸோ கீழே கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஐ ஹோப் எல்லா பேருமே வீடியோ ஸ்டில் பிகினிங்லேருந்து எண்ட் வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடியோவில் சொல்லியிருக்க ட்ரிக்ஸ்லாம் வந்து எதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து பர்சனலாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக அது பாருங்கள், ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் அடுத்தடுத்து எந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்றதுமே நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணால் மட்டும்தான். ஸோ எனக்கு வந்து பாருங்கள் அப்கமிங் வீடியோஸ் போடும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.